வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் வைல்ட் லைஃப் ஆஃப் சீசன் 1 எபிசோட் 5. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் 2 பேர்த்த காட்டுறாங்க. இவன் வாழணும், அதுக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும், உன்னால தான் இவனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படி சொல்லி 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சியசுவா, நீ தான் அவனுடைய ஸ்டூடெண்ட் வந்து காப்பாற்றணும், இன்னும் 3 நாள் தான் உயிரோட இருப்பான், அதுக்குள்ளே நீ வந்து இவனை காப்பாற்றியே ஆகணும், இது உன் கையில் தான் இருக்குது, இவனுக்கு எதனால் நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அவங்களும் சொல்கிறாங்க. நான் வந்து எதுக்காக இவனை காப்பாற்றணும், இவன் அன்றைக்கே என்னோட வந்துட்டு செக்டரை விட்டு வந்து போயிட்டான், இவனை இப்போ நான் எதுக்காக வந்து காப்பாற்றணும், மாஸ்டர் என்னை வந்து காப்பாற்றுங்க, நான் வந்து கண்டிப்பாக இறந்துருவேன், இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நான் வந்து வாழ்ந்தாகணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உன்னை காப்பாற்றுவார் கண்டிப்பாக, இல்லை அப்படின்னு நாங்கள் சும்மா விட மாட்டோம், நீ எதுவும் கவலைப்படாத லின் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க 2 பேர் சொல்கிறாங்க. இவர் தான் 4th லெவல் அடைஞ்சிட்டாரு அந்த எலிக்சரில், கோல்டன் எலிக்சரில், நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படி சொல்லி அவனும் கேட்குறான். ஆமாம், என்னுடைய நல்ல சீடன் அப்படின்னா அது வந்துட்டு ஜின்னு மட்டும்தான் மாஸ்டர், நீங்கள் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ஹெல்ப்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே பாரு, நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு அவனும் சொல்கிறாரு. சரி, இவனும் ஹெல்ப் பண்ணிடுவார் போல் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இவர் என்னை ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நான் வந்துட்டு இப்போ பிழைக்க முடியும், இப்போ நான் என்ன பண்ணுறது, இவர் வந்துட்டு 4th லெவல் எலிக்சர் வர அடைஞ்சிட்டாரு. மாஸ்டர் நீங்கள் வந்து எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க, என்னை வந்து காப்பாற்றுங்க மாஸ்டர் இந்த ட்ராகன் ஃப்ளவர்கிட்ட இருந்து. சரி, நான் உன்னை வந்து காப்பாற்றலாமா வேணாமான்னு நான் ஜின்னுக்கிட்ட கேட்குறேன். ஜின்னு, இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சமைக்கலாமா, அதுவும் ட்ராகன் ஃப்ரூட் சிக்கன் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கிட்ட எடுத்து காட்டுறான். மாஸ்டர், எங்களுடைய ஜூனியர் பிரதரை வந்து நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும், லின்னை வந்து காப்பாற்றுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க 2 பிரதர்ஸும் வந்து கூப்பிட்றாங்க. மாஸ்டர், நீங்கள் இப்போ காப்பாற்றலாம், இறந்து போயிடுவான், சிவா நீ வந்து இப்போ அவனை காப்பாற்றி ஆகணும், உன்னுடைய ரோல் மாடலே அவன் தான், நீ வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு அவன் வந்துட்டு உனக்கு அவன் நல்ல ஒரு சீடனாக இருப்பான், நீ அவனை வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி ஹீரோ அவனை வந்து காப்பாற்றுறக்க வந்துடுறான். சரி, நான் அவனை வந்து காப்பாற்றுறேன் மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர், நான் வந்து உனக்கு 4th லெவல் எலிக்சரை வந்து தரேன், நீ வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து வாங்கிக்கோ, உன்னால் வந்துட்டு உடனே சரியாக முடியும், உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேளு வந்து சிவா, நான் அந்த பணத்தை வந்து தரேன்னு சொல்லி அங்கே இருக்கவனும் சொல்கிறான். நீ வந்து பணம் கொடுத்துட்டு நீ அதை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு 4th எலிக்சரை வச்சு அவனை வந்துட்டு காப்பாற்றணும்னு சொல்லி அவன் உடம்புல வந்துட்டு அது எல்லாத்தையும் உள்ள வரான். ஆனால் அவனால் அதை வந்து தாங்க முடியல, அது ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் இது முடியலை, இவன் என்ன பண்ணுறான், காப்பாற்றுறானா இல்லை அவனை கொல்றான்னு சொல்லி அங்கே இருக்கவங்களும் கேட்குறாங்க. அவன் இல்லை, அவன் காப்பாற்ற தான் செய்கிறான், ஆனால் அவனை வந்துட்டு முடியலை, அதோட பெயினை வந்து தாங்க முடியல, அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி வந்து அவனால் வந்து தாங்க முடியலை, அது ரொம்ப பவராக இருக்குது, இவனால் இல்லை என்னால் முடியலை, நான் வந்து இப்போ இறந்து போயிடுவேன் போல், இவரை பார்த்தா என்னை காப்பாற்றுற மாதிரி தெரியல, ருத்ரா என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறான். இவனும் மயங்கி கீழே விழுந்துடுறான், தாங்க முடியாமல். நான் வந்து இப்போ அவனுக்கு மெடிசன் கொடுத்துட்டேன், இவனுக்கு இருக்க இப்போ டிசீஸ் எல்லாமே போயிடும், நான் இவனை வந்து காப்பாற்றிட்டேன், நீங்கள் இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து உடனே கிளம்புங்கன்னு சொல்கிறான். ஜின்னு வந்துட்டு, மாஸ்டர் நீங்கள் இப்போ ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் இங்கேருந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன், நல்லது காப்பாற்றியாச்சான். என்ன சொன்னான் இவன், இப்போ அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான்னு தானே சொன்னான், இந்த நேரத்தில் அவன் வீக்காக இருக்கானா, இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி இப்போ சிவன் வந்து அவன் வந்து அட்டாக் பண்ண வரான் ருத்ராங்கிறவன். நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லி ஹீரோ அவன் திருப்பி அவனை ஒரு அட்டாக் பண்ணுறான். நீ என்ன ரோல் மாடல் தானே சொன்னேன், அப்படி இருக்கப்போ நான் எப்படி தோற்று போவேன், இப்போ பாருன்னு சொல்லி ஹீரோவும் அவன் மேலே ஒரு அட்டாக் வந்து விடுறான். அவனால் வந்துட்டு அந்த அட்டாக்கில் வந்து தாங்க முடியல, இவன் இப்போ தானே வீக்காக இருக்கான்னு சொன்னான், இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறான். ஹீரோ அதே சமயத்தில் அவன் அடித்து தூக்கி எரிஞ்சிடறான். என்னை வந்து காப்பாற்றுங்க சீடர்களேன்னு சொல்லி அவன் கூட இருக்கவனு கூப்பிட்றான். இன்னொரு டைம் இந்த பக்கம் வராதிங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி சிவனும் கிளம்புறான். அவனை விடாதீங்க, அவனை கொல்லுங்கன்னு சொல்லிடுறான். இந்த நீடில் விடுறல என் குறியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது, உன் கதை இதோட முடிய போகுது, இப்போ நீ வந்து இந்த இடத்துல சாக போகிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆட்களில் ஒருத்தனை வந்துட்டு அட்டாக் பண்ண வரான் ஹீரோவை. இந்த நீடில் வச்சு அட்டாக் பண்ணுறதுலேருந்து எப்படின்னு சொல்லி தப்பிச்சு பாருன்னு சொல்லி அட்டாக் பண்ணுறான். அது அங்கே இருக்க ஒரு சொத்தில் குத்தி அது எல்லாமே மெல்ட்டும் ஆகிடுது. ஹீரோ, இது என்ன வித்தியாசமான ஒரு அட்டாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எது பார்க்குறான். அவனோட ஸ்ட்ரென்த்தை தான் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறான் போல். அடுத்த நிலையில் எடுத்துகிட்டு இதுலேருந்து எனக்கு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஜின்னு வந்துட்டு, மாஸ்டர் அது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வருதுன்னு சொல்லி உல்ஃப் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி எரிஞ்சிடறான். ஜின்னுக்கு அதனால் வந்துட்டு நிறைய ஸ்கில்லும் மறுபடியும் அவேக்னிங்கும் ஆகுது. இது வந்து சிஸ்டத்துலேருந்து உங்களுக்கு வந்து ரிவார்டாக கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டமும் வந்து ஜின்னுக்கு வந்துட்டு கொடுக்குது, ஸ்வாட் வினிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணால் எப்படி இது முடியும், அதுவும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த பொண்ணு எப்படி, அதுவும் கொஞ்ச நாள்லேயே. ஆனால் மாஸ்டர் என்னை வந்து யாருனாலும் காப்பாற்றுங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி லின்னும் அவங்ககிட்ட கத்திட்டு போயிட்டுருக்கான். இது ரொம்ப தப்பு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் மாஸ்டர், அவனை சொல்லுங்கள், நான் இந்த இடத்துல இவனை வந்து கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லி ஜின்னுவும் அவனை அட்டாக் பண்ண வரான். வேணாம் என்னை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் ஷோல்டரில் ஒரு அட்டாக் போடுறான். ஜின்னு வந்துட்டு, இல்லை நான் இந்த இடத்துல வந்து சாகக்கூடாது, என்னை வந்து விட்டுருங்க, நான் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறான். நீங்கள் இந்த பக்கம் இனிமேல் எப்பயுமே வரக்கூடாது, உங்களுடைய ஸ்டூடரும் நீங்களும் இதோட இந்த இடத்துலேருந்து ஓடி போயிருங்க, அந்த கோல்டன் எலிக்சரை நான் வந்து அடைஞ்சு தீருவேன், நான் சும்மா விட மாட்டேன் நான் சொல்கிறான். ஜின்னு வந்துட்டு நிற்கிறான். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் என் கையை கட்டி போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இவங்க எல்லா பற்றியும் நான் வந்து என் கையாலேயே கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி ஜின்னுவும் சொல்கிறான். இல்லை வேணாம், அதுக்கு அதெல்லாம் வேணாம், இவங்க இந்த இடத்துல வந்து சாக போகிறதுக்கு இல்லை, நீ எங்கள் பக்கத்தில் வரான்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அவனை வந்து நகோட்டோ கிட்ட கூட்டி போயிடறான்.
மாஸ்டர் இவருடைய சீடர்கள் என்னை கொல்றதுக்காக என்னோட இடத்துக்கே வந்தாங்க. நீங்கள் தான் இவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றணும், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஹீரோ சொல்கிறான். சிவா நீ எதுக்காக வந்துட்டு இவங்களை கொல்றதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி நான் வந்து கேட்குறேன். இவங்க வந்து ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர், நீங்கள் கேளுங்க. இல்லை மாஸ்டர், இவன் வந்து பொய் சொல்கிறான். இவன் வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் ஆகுறான். இவன் ஒரு முட்டாள். இவனுடைய இடத்த நாங்கள் வந்து சுற்றி பார்க்க தான் போனோம். ஆனால் இவன் தான் வந்து அங்கே வயலன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தினான். இவன் தான் எங்களை வந்துட்டு கொல்றதுக்காக வந்தான். சரி, விசிட் பார்க்க வந்தவங்க ஏன் சொல்லாமல் கொல்லாமல் வரணும், சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறான். இவங்க மேலே தான் மாஸ்டர் தப்பு. இவங்க என்னை கொல்றதுக்காக தான் வந்தாங்க. இல்லை மாஸ்டர், இவன் வந்து உங்களை வந்து முட்டாளாக்கா பார்க்குறான். இவன் சொல்கிறேன் நம்பாத. ஒரு நிமிஷம் வாயை மூடு. நீ தான் வீட்டோட விதிமுறைகளை மீறிட்ட மிங். மேலே தான் இதுக்கான தப்பு. இந்த கல்டிவேஷன்லேருந்து இப்போ நீங்கள் வந்து போக போகிற. இனிமேல் ஒரு நாள் இங்கேருந்து இருக்கவும் முடியாது. மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இல்லை, இந்த மாதத்தோட உன்னை நான் இங்கேருந்து அனுப்புகிறேன். ஒரு நாள் இனிமேல் இது முடியாது. இனிமேல் வைஸ் லீடர் வந்துட்டு அது சிவன் தான். இவனை இங்கேருந்து இப்போயே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவனோட ஆட்களும் சொல்லிடுறான். இதோட முடிவு கிடையாது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவனும் நினச்சி பார்த்துட்டு அங்கே போயிடுறான். அடுத்து ஜின்னுவை தான் காட்டுறாங்க. ஜின்னு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ஜின்னுவை நான் வந்துட்டேனே, நீங்கள் இப்போ ட்ரைனிங்கில் அப்படியே போயிட்டுருக்கேன்னு கேட்குறான். மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை. நீங்கள் வந்து பாஸை பார்க்குறதுக்காக போயிருந்தீங்க. அவர் எதுவும் உங்களை எதுவும் சொல்லலை. அவங்க அட்டாக் பண்ணதை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல. நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்களே. எனக்கு ஒன்றும் ஆகலை ஜின், நான் இப்போ வந்து நல்லா தான் இருக்கேன். நீ அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு. நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ இப்போ எப்படி இருக்க, உன்னுடைய ட்ரைனிங்கில் எப்படி போகுது? ஆனால் எம்பரர் அவர் தான் இப்போ என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அவருடைய சப்போர்ட் நம்மளுக்கு வந்து வேணும். மாஸ்டர், நான் உங்களுக்கு என்றைக்குமே நான் ஒர்க் பண்ணுவேன். நான் உங்கள் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். உங்களை பிரிஞ்சு என்னால் வந்து இருக்க முடியாது. நீங்கள் என் கூடயே இருங்க மாஸ்டர். என்னுடைய வில்லேஜ் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. என்னுடைய பேர் லின்ச்சி. அதுதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல இருந்தேன். ஆனால் அது சவுத் சைடு இருக்குது, அந்த சைனாவில் இருக்குது. நான் அங்கேருந்து இப்போ இங்கே வந்துட்டேன். லின் ஃபேமிலி நாங்கள் தான் அதை வந்து சொந்தமாக வச்சுருந்தோம். அங்கே வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சு. அதை நாங்கள் தான் பாதுகாத்துட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு அங்கே எங்களுடைய மாமா தான் வந்துட்டு அந்த இடத்தெல்லாமே வந்துட்டு அவுட் சைடில் வந்துட்டு உள்ளே யாரும் வரக்கூடாது, போகவும் கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாத்துட்டு இருந்தார். ஆனால் வந்துட்டு அவருக்கு வந்து அது மேலே வந்து ஆசை வந்துருச்சு. எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா பேத்தையும் அவர் வந்து கொல்ல சொல்லிட்டாரு. யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க. என்னுடைய ஃபேமிலியுமே அவங்க வந்து கொன்னுட்டாங்க மாஸ்டர். அந்த இடத்தையும் எங்களுடைய அங்கிள் இப்போ கைப்பற்றிக்கிட்டாரு. என்னையும் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்லேவாக வந்து விற்றுட்டாங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றுனீங்க. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் மாஸ்டர். நான் உங்கள் கூட எப்பயுமே இருக்கணும். ஜின்னு, நீ வந்து கவலைப்படாதன்னு சொல்லி சிவனும் சொல்கிறேன். நான் உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஜின்னு. நீ எதை பற்றியுமே கவலைப்படாத. நான் உன்னை என்றைக்குமே பார்த்துக்குவேன். நீ என்னுடைய சீடனா நீ இப்போ இருக்க. இப்போயே நம்ம அந்த மவுண்டனும் போவோம். உன்னுடைய டீச்சரை நான் வந்து செய்ய வேண்டிய காரணம் இருக்குது. நான் அந்த இடத்த உனக்காக நான் மறுபடியும் திருப்பி தரேன். நீ என் கூட வா மாஸ்டர். நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. என் லைஃபே நீங்கள் தான் வந்து காப்பாற்றுனீங்க மாஸ்டர். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் என்னுடைய லைஃப் என்ன ஆகிருக்கும். நான் என்னால் இப்போ உயிரோடு இருக்க முடியுமானே தெரில. நீங்கள் என் கூடயே இருக்கணும் மாஸ்டர்னு சொல்லி அவனும் சொல்கிறான். சரி வா, நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு போகிறான். அங்கே 2 பேர் வந்துட்டு திருடங்களை பற்றி அட்டாக் பண்ணிட்டு, எங்கள் பணத்தெல்லாம் நீ வந்து திருப்பி கொடுத்துரு, எங்கள் பணம் வந்து எங்களுக்கே வேணும்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு திருடனை பார்த்து சொல்கிறாங்க. என்னது, உங்கள் பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கணுமா? நான் வந்து பணத்தை திருப்பி கொடுப்பேன் நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? நீங்கள் இங்கேருந்து இப்போ உயிரோடையே போக மாட்டேங்கன்னு சொல்லி அவனும் அட்டாக் பண்ணுறக்காக வந்துட்டுருக்கான். உங்கள் 2 பேருக்கு அதையும் இதோட முடிய போகுதுன்னு சொல்லி அவனும் போகிறான். பின்னாடி இந்த ஒரு அட்டாக் நடக்குது. என்ன யார் இப்போ டிஸ்டர்ப் பண்ணது? இந்த நேரத்தில் யார் இந்த காட்டுக்குள்ளே வந்ததுன்னு சொல்லி அவனும் திரும்பி பார்க்குறான். ஒருவேளை இந்த ஆள் தான் அட்டாக் பண்ணி போகிறோம். இவரை பார்க்குறப்ப தான் அந்த பொண்ணோட டீச்சர் மாதிரி தெரியுது. இல்லை, அட்டாக் பண்ண இந்த லிட்டில் பியூட்டி தானே. உன் கதை இதோட முடிய போகுது. உங்களையும் இந்த இடத்துல கொண்டுட்டு உங்களுடைய பணத்தையும் நான் எடுத்துக்கிற போகிறேன்னு சொல்கிறான். சரிவா, நம்ம மோதி பார்க்கலாம்னு சொல்லி அவளும் ஒரு ஷார்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். லேடியை நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அவன் ரொம்ப மோசமானவன்னு அங்கே இருக்கவங்களும் கத்துறாங்க. நீ நல்லா தான் அட்டாக் பண்ணுறான், நான் அதை லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் இன்னும் ஒரு அட்டாக் வந்துட்டு பண்ணுறான். அவன் அதோட மயங்கி விழுந்துடுறான். மாஸ்டர், இந்த பணத்தில் அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம். நம்ம இவங்களை இந்த இடத்துல வந்து காப்பாற்றிட்டோம்ல. அவங்க 2 பேரும் நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களுடைய உயிரை காப்பாற்றிட்டீங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. நீ 2ஆவது டைமும் இன்றைக்கி வந்து ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஜின்னு வந்துட்டு மாஸ்டரும் வந்து பாராட்டிகிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த இடம் இப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சிவனும் கேட்குறாரு. ஒருவேளை இது ஜின்னோட அங்கிள் கண்ட்ரோலில் தான் இருக்குது தெரிஞ்சு அப்படின்னா, அவனோட அங்கிளை வந்துட்டு கொண்டுட்டு ஜின்னுக்கு தான் இந்த இடத்த வந்துட்டு சிவனும் கொடுப்பாரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.